உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த சாமியார் சொன்ன மாதிரி உன் வீட்டுக்காரோட கையால நீ திரும்பவும் தாலி வாங்கிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரு உலகத்துக்கும் கஸ்தூரி செத்த கணக்குதான். நீ வேணா பாருமா, அதுதான் நடக்க போகுது. அதோட அதே நாள்ல தான் ஒட்டுமொத்த சொத்தும் என் கைக்கு வரப்போகுது. அது சரி, அது என்ன அந்த சாமியார் எப்ப பார்த்தாலும் புதுசு புதுசா ஒரு பரிகாரம் சொல்லிட்டு இருக்காரு? எப்படியோமா, இனிமே அந்த ஆளுக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் பொண்டாட்டின்னு தெரிஞ்சு எல்லா சொத்தும் என் பேருக்கு வரப்போகுது இல்ல? அப்ப அது நல்ல பரிகாரமா தானே இருக்கும். ஏய், அவன் தாண்டி போன் பண்றான். பேசு. ஹலோ சார். ஹலோ, கேக்குதா? கேக்குற, சொல்லுங்க சார். என்ன, நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? அப்புறம் அது வந்து சார், எங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்தாரு சார். சாருக்கு ஒரு பெரிய கண்டம் வரப்போகுது. அதுக்கு பரிகாரமா சந்திரசேகர் அவரோட மனைவி கழுத்துல திரும்ப ஒரு முறை தாலி கட்டணும். அதுவும் இன்னையிலிருந்து 3வது நாள் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு. இங்க பார், உங்க வீட்டு கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணல. நான் கேட்ட பணம் என்னாச்சு? அதான் சொல்றேனே சார், இன்னும் 3 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க சார். மொத்த சொத்து எங்க கைக்கு வரப்போகுது. அப்புறம் நீங்க கேட்ட பணத்தை வாக்கு தவறாம நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன் சார். சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். ஆனா நான் கேட்ட மாதிரி பணம் வரலனா இந்த வீடியோ போலீஸ்க்கு போயிடும். ஐயோ, என்ன சார் நீங்க போலீஸ் போலீஸ்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? சொன்ன மாதிரி நான் சரியா கொண்டு வந்து கொடுத்துருவேன் சார். சரி, நம்ம பேசுனது நமக்குள்ளே இருக்கட்டும். 3 நாள்ல நானே ஃபோன் பண்றேன். சரிங்க சார். இவன் வேற. சந்திரா, இன்னும் 3 நாள் தான்ப்பா இருக்கு. என்ன பண்ண போற? எல்லாம் நல்லாதாம்மா நடக்கும். என் கஸ்தூரி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நான் அவ கழுத்துல தாம்மா தாலி கட்டுவேன். சாமிஜி சொன்ன மாதிரி ஒருவேளை கஸ்தூரி வராம போய் நீ சிவகாமி கழுத்துல மறுபடியும் தாலி கட்டினா அப்புறம் அவ ராஜ்யம் தான்ப்பா. அவளுங்க வச்சதான் சட்டம். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. எது எப்படி இருந்தாலும் இந்த சொத்து சிவகாமி கைக்கு போக விடாம தடுத்தாகணும் சந்திரா. ஆமாம்மா. சுவாமிஜி, என்ன சுவாமிஜி, எங்க அப்பாவுக்கு கண்டம் இருக்குன்னு வேற சொல்லிட்டீங்க. ஆனா உண்மையாவே அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு சுவாமிஜி. அப்புறம் அவர்கிட்ட எந்த ஒரு ஷாக்கான விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். அது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது சேஃப். இல்லனா எல்லாம் புரியுதுமா. சுவாமிஜி, பரிகாரம் பண்ணா உன் நிலைமை எனக்கு தெரியும். நீ அப்பா யாருன்னு தெரிஞ்சு உண்மையை சொல்றதுக்காக அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்த. ஆனா அம்மா எங்க போனாங்கன்னே உனக்கு தெரியல. அதே நேரம் இப்போ அப்பாவை அப்பான்னு கூப்பிட முடியாத நிலைமையில இருக்க. அதோட அம்மா சத்தியம் வேற வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுவரைக்கும் போட்டியா இருந்த அனன்யா இப்போ உனக்கு தங்கச்சியாவும் ஆயிட்டா. அவளுக்காக விட்டு கொடுத்து போறதா இல்ல பழைய மாதிரி எதிர்த்து நிக்கிறதா? ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஏக வாரிசு மட்டும் இல்லம்மா நீ. அத்தனையும் பொறுப்பா கவனிக்கிற இந்த குடும்பத்தோட மூத்தவங்கிற உரிமையில நீ குழப்பத்துல இருக்க. இப்போ
பக்கத்துல பாட்டியும் அப்பாவும் இருந்தும் அவங்கள வாய் நிறைய கூப்பிட முடியலையேங்கிற தவிப்பு அதானே? ஆமா சுவாமிஜி. அன்னைக்கு சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். இப்போ உன் வாழ்க்கையில யுத்த காண்டம் ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் 3 நாள்ல உச்சத்தையும் தொடலாம். இந்த நேரத்துல உனக்கு பதட்டம் அதிகமாகலாம். ஒருவேளை உன்னோட மூளை வேலை செய்யாமலும் போகலாம். ஏன் உன்னை மரணத்தோட விளிம்புக்கே கூட கூட்டிட்டு போகலாம். நீ எல்லாத்தையும் எதிர்த்து நின்னு போராடணும். போராடினா மட்டும்தான் இந்த உச்ச கட்டத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது என்னன்னு உனக்கே போக போக தெரியும். நீ இதுவரைக்கும் எதுக்காக 20 வருஷம் போராடிக்கிட்டு இருந்தையோ அதோட முடிவு உனக்கு வரப்போகுது. அதே நேரத்துல நீ இது எல்லாத்தையும் தாண்டி வர முடியலன்னா அதுவே உனக்கு பிரச்சனையா மாறி உன்னையே அழிச்சிரும். இப்போ இங்க மருந்தும் சரி நோயும் சரி பக்கத்துல தான் இருக்கு. எதை நாம எடுத்துக்கிறோங்கிறது நம்ம அறிவை பொறுத்தது, விதியை பொறுத்தது. சில நேரம் விதி அறிவை ஜெயிக்கும். அதே நேரத்துல அறிவு விதியை ஜெயிக்கணும்னா கூட அதுக்கும் ஒரு விதி இருக்கும். தட்ஸ் கால்ட் கர்மா. அந்த கர்மா தான் இப்போ உனக்கு வேலை செய்ய போகுது. இது தவிர நான் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. இத புரிஞ்சுக்கிட்டு நீ போராட தயாரா இரு. சந்திரா, எல்லாம் நல்லதா நடக்கும்னு நம்ம குருட்டு நம்பிக்கை வைக்க கூடாதுப்பா. கஸ்தூரியை கூட்டிட்டு வரத்துக்கு நம்ம எல்லா பக்கமும் நம்மளால முடிஞ்ச முயற்சியை பண்ணணும். சரிம்மா. பாட்டி பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க பேசுங்க பாட்டி, நான் அப்புறமா வரேன். அன்பரசி, இங்க வாமா. சொல்லுங்க பாட்டி. அன்னைக்கு ஒரு நாள் நான் என் பேத்தியை நினைச்சு அழுதிட்டு இருக்கும்போது நீ ஒரு விஷயம் சொன்ன. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.